தமிழகத்தில் 11 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூர், ஈரோடு, சென்னை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானதால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி கனமழை பெய்யும். நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை பிரதமர் எடுத்துக்கொண்டால் சும்மா இருப்பார்களா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. மாநில சுயாட்சி அதிகாரங்களை மீட்க அமைக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கையும் வரலாற்று சாதனை படைக்கும் என நம்பிக்கை. மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒன்றிய அரசின் ஏஜென்டான ஆளுநர் நிறுத்தி வைத்தால் என்ன அர்த்தம் என்று முதல்வர் ஸ்டாலின் காட்டம். ஒரே கல்லில் பல மாங்காய்கள் அடித்துள்ளதாக 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி முதல்வர் பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணி மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் கட்சி பாஜக எனவும் திடீர் புகழாரம். கொடைக்கானலில் 2வது நாளாக நடைபெற்ற ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்ததும் திறந்தவெளி ஜீப்பில் நின்று மக்களை சந்தித்த விஜய். முன்னாள் IAS அதிகாரி சகாயத்திற்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை உறுதி. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சகாயம் புகார் கூறியிருந்த நிலையில் நடவடிக்கை. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஞாயிறு பிற்பகல் 2 முதல் 5 மணி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். நீட் தேர்வில் முறைகேடு செய்யும் தேர்வர்களுக்கு 3 ஆண்டுகள் தடை. நீட் தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய கல்வி அமைச்சகம் எச்சரிக்கை. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக பரவும் தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் சொத்து வரி எதுவும் உயர்த்தப்படவில்லை என்றும் விளக்கம். பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய நபர் இலங்கை தப்ப முயன்றதாக இலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியீடு. சென்னையில் இருந்து இலங்கை வந்த விமானத்தில் அதிரடி சோதனை. சென்னை சென்ட்ரல் முதல் ராஜஸ்தான் வரையில் புதிய விரைவு ரயில் சேவை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை எழும்பூர் சென்ற விரைவு ரயிலில் என்ஜின் கோளாறு. சிவகங்கை ரயில் நிலையத்தில் சுமார் 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண்ணுடன் திருமணம் செய்ததை மறைத்த CRPF வீரர் பணி நீக்கம். தேச பாதுகாப்பிற்கு எதிரான செயல் என கூறி நடவடிக்கை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் வாகன சோதனையின் போது கணக்கில் வராத 4 கோடி ரூபாய் பறிமுதல். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க கொண்டுவரப்பட்ட பணமா என. கர்நாடகாவில் மத ரீதியான குற்ற சம்பவங்கள் நிகழ்வதை தடுக்க மதவாத ஒழிப்பு படை அமைக்க முடிவு. உள்ளூர் போலீசாருடன் இணைந்து மதவாத ஒழிப்பு படை செயல்படும் என கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா அறிவிப்பு. பாகிஸ்தான் கொடி தாங்கிய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழைய மத்திய அரசு தடை. இந்திய கொடி ஏந்திய எந்த ஒரு கப்பலும் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். பாகிஸ்தான் 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை.
உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே காதலியுடன் வலம் வந்த மகனை சாலையில் துவைத்து எடுத்த தாய் மகனின் காதலியையும் முடியை பிடித்து தாக்கியதால் பரபரப்பு. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி மீண்டும் வெற்றி. பிரதமராக தொடர்வது மக்கள் தனக்கு கொடுத்த மிகப்பெரிய மரியாதை என்று பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் நெகிழ்ச்சி. கேரளாவில் கடைத்திறப்பு விழாவிற்கு சென்ற நடிகை மஞ்சு வாரியாரிடம் அத்துமீறல். ரசிகர் ஒருவர் தவறாக நடந்து கொண்டதாக இணையத்தில் வலம் வரும் வீடியோவால் அதிர்ச்சி. பார்க்கிங் படை இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகும் சிம்புவின் 49வது திரைப்படம். கயாது லோஹர், சந்தானம் உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. ஊக்கமருந்து பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்ட தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ககிசோ ரபாடா ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகவில்லை, நீக்கப்பட்டதாகவும் ரபாடா அறிக்கை. ராமநாதபுரம் அருகே சாலையோரம் நின்றவர்கள் மீது அதிவேகமாக காரை மோதிய சம்பவத்தில் ஒருவர் பலி, 15ற்கும் மேற்பட்டோர் படுகாயம். மது போதையில் காரை இயக்கிய ஓட்டுநரை கிராம மக்கள் கண்டித்ததால் ஆத்திரத்தில் வெறிச்செயல். காரை மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விபத்தை ஏற்படுத்திய நபரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கிராம மக்கள் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. தன்னை பற்றி பரப்பப்படும் தவறான தகவல்கள் வருத்தமடையச் செய்வதாக நடிகர் யோகி பாபு வேதனை. கஜானா பட ப்ரமோஷனுக்கு வர யோகி பாபு 7 லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் அவர் நடிப்பதற்கே தகுதியில்லாதவர் என்றும் படத்தின் தயாரிப்பாளர் விமர்சித்திருந்த நிலையில் விளக்கம்.